ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வருடம் பராபவ வருட பலன்களை பற்றி பார்க்க போறோம். முதல்ல பராபவ வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம், ஆங்கில மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 அன்றும், தமிழ் மாதம் சித்திரை 1ஆம் தேதி அன்றும் பிறக்குது. முதல்ல பராபவ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தோல்வி, அவமானம், குறைபாடு இது எல்லாற்றையும் சரி செய்து ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய, முயற்சி மூலமா வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இந்த பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்துல மேஷ ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிறாரு. ஒரு பெரிய மாற்றத்தையும் புதிய தொடக்கத்தையும் கொடுக்க போறாரு. முதல்ல லக்னம் எங்க இருக்காரு அப்படின்னா ரிஷப லக்னத்துல இருக்கிறாரு. ரிஷபத்துல இருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க, 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன், சனி பகவான் இருக்கிறார், 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கார். மாந்தி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்பேற்பட்ட பராபவ வருடம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பராபவ வருடம் அதாவது சேமிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சேமிப்பு தன்மையை நீங்க விடவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த சேமிப்பு சுப விரயமா ஆக்கிறதுக்கு உண்டான காலம் தான் பராபவ வருடம். இந்த வருடத்துல உங்களால முடிஞ்ச எவ்வளவு தூரம் சேமிக்க முடியுமோ சேமித்த பணத்தை வச்சு சொந்த வீடு வாங்குறது, அப்படி இல்லை அப்படின்னா வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோகமா இருக்கு. இல்ல கூட்டு தொழில் நான் பண்ண போறேன் அப்படின்னு கூட்டு தொழிலுக்கு உண்டான யோகத்தையும் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்குது. மனைவி வழியில ஒரு ஆதாயம், மனைவி மூலமா ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, காதல் வெற்றி பெற போகுது. உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா இருக்குது. மாத வருமானம் உங்களுக்கு குறை இல்லாம கிடைக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்னா உங்களை பொறுத்தளவு இருக்குது. எந்த விதத்திலையுமே ஒரு சின்ன பாதிப்பு இல்லாம, ஏன்னா உங்கள் சார்ந்த சுய முயற்சிகள் அனைத்துமே ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணணும்னு நினைச்சுக்கிற எல்லாமே ஏதேனும் ஒரு வகையில தடங்களை கொடுத்தாலும், கூட்டு தொழிலோ இல்ல மத்தவங்ககிட்ட கேட்டு பண்ற தொழிலோ இல்ல பெரியோர்கள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ற எல்லா முடிவுமே உங்களுக்கு நல்லதாதான் இருக்கும். உங்களுக்கு நண்பர்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில ஒரு ஒற்றுமையினால ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க போது, ஒரு சுபத்தை கொண்டு கொடுக்க போறாங்க நண்பர்கள் வழியில. தந்தை வழி மூலமா ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. இந்த மாதிரி நிறைய நற்செய்திகள் தான் உங்களுக்கு இருக்குது. 2வது முக்கியமா நம்ம பார்க்க போறது எப்படின்னா, உடல்நிலையில, அதாவது உங்கள் உடல்நிலையில சரியா பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓய்வு இல்லாம ஓய்வே எடுக்க கூடாதுன்னு சொல்லி. அது உங்களுக்கு எவ்வளவு உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதன் மூலமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. ஒரு பெரிய ஒரு உத்வேகமான உழைப்பு, அந்த பதவி மூலமா ஒரு பெரிய உச்சத்தை நீங்க தொட போறீங்க. இது நீங்க எதிர்பாராத ஒரு உச்சமா இருக்கும், எதிர்பாராத ஒரு வரவை கொடுக்க போகுது. ஏன்னா எப்பவுமே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல படக்குன்னு பேசக்கூடிய ஆளு. எந்த ஒரு இதையுமே நம்ம அன்பா பேசினாலும் அன்பா பேசிடுவீங்க. ஆனா டக்குன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுறதுல உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். அந்த இடத்துல இந்த மாற்றத்தை இந்த வருடம் பார்க்கலாம். 2வது கவனமா இருக்கிறது அந்த சுயமுயற்சி. அதனாலதான் என்ன சொல்றீங்க, சுயமுயற்சியில கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் தான் உங்களுக்கு வரும். பெரியவங்க கேட்டுதான் எந்த ஒரு முயற்சியும் பண்ணும். இளைய சகோதரர் அல்லது மாமனார் அல்லது தாய் மாமா மூலமாக ஒரு சின்ன சங்கடப்படக்கூடிய ஒரு சூழலோ ஒரு சின்ன வாக்குவாதமோ ஏற்படக்கூடிய வகை இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயமா வேணாம்பா, கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் இருக்கு. நம்ம மெதுவா ஹேண்டில் பண்ணிக்கலாம், அவசரப்படக்கூடாது, நிதானமா வார்த்தைய அளந்து பேசணுங்கிறத ஒரு தெளிவை கொண்டு வாங்க. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், தாயாருக்கு இருதயத்துல சின்ன சின்ன உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இருதயத்துல ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க பயப்படக்கூடிய அளவு
ரொம்ப பயமுறுத்துற மாதிரியான பிரச்சனைகளே கிடையாது. ஒரு சின்ன பாதிப்போ இல்ல ஏற்கனவே பாதிப்பு இருந்தா அதை சரியா பார்க்காம வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டாலே பெரிதளவுல எந்தவித பாதிப்புமே இருக்காது. இந்த பராபவ வருடத்துல நாள் இரவேவும் நீங்கள் எழுந்து பார்க்கும்படியான ஒரு இடத்துல மா, பலா, வாழை மற்றும் வாசனை பூக்கள் மற்றும் கண்ணாடி, இது ஒரு ஒரு முடிஞ்சளவு கையில இருக்கிற ஒரு பணம், இதை எல்லாத்தையும் வைத்து காலையில அந்த பொருட்கள் மேல்தான் உங்க கண்ணே விழிக்கணும். அதான் நீங்க முதல் பார்வையா அதைத்தான் பார்க்கணும். அதற்கு அப்புறம் சமையல் அறுசுவை உணவு செய்யணும். உங்களால முடிந்த ஒரு சின்ன சின்ன அளவான அரிசுவை உணவு செய்யணும். அன்னைக்கு அது சாப்பிடணும். இதன் மூலமா ஒரு பெரிய ஒரு புது உற்சாகத்தையும் புது தொடக்கத்தையும் கொடுக்குது. அனைத்து வகையான சமநிலை தன்மையையும் நம்ம இந்த காலத்துல சரி பண்ணிடலாம். முதல்ல முக்கியமான விஷயமா கர்ம வினை, அதாவது இதற்கு முன்பு நம்ம பண்ண கர்மா இந்த வருஷம் நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் இந்த பராபவ வருடத்துல மிக முக்கியமானது. இதற்கு முன்பு நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா ரெட்டிப்பு லாபம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சிறு பாதிப்பு வரையாகனே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம்னா அதுல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்ன மாதிரி புரிதலோட பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு நம்ம மேல ஒரு தவற விலக்கி ஒரு நற்பலன்கள், நீ இந்த கரெக்ட் மாறு, நீ இந்த அளவு இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து நம்மளை திருத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இந்த வருடம் நம்மளுக்கு கிடைக்குது பராபவ வருடத்துல. உங்களால முடிந்த அளவு தட்சிணாமூர்த்திக்கு போய் விளக்கு போடுங்க. வியாழக்கிழமை தோறும் போங்க. ஒரு 5 நிமிஷம் அவர் முன்னாடி போய் கண்ண மூடி ஒரு தியானம் பண்ணுங்க. வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கேவும் பாத்தீங்கன்னா அந்த உடல்நிலையை வச்சுலாம் பயம் இருக்கும், என்ன பண்ணே தெரியல, ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருப்பீங்க. வருமானம்லாம் எல்லாமே நல்லா இருந்தாலுமே எனக்கு எல்லா வகையிலும் நல்லா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள நல்லா இருக்குது, ஒற்றுமை நல்லா இருக்கு, குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குது, ஒரு குழந்தை பேர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஏன் இந்த உடல்ல குறிப்பிட்ட இந்த பிரச்சனை வரப்போகுது, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ற உங்களுக்கு நிச்சயமா கடவுளின் ஆசீர்வாதத்தோட இந்த பிரச்சனைகள் சுமூகமா இருக்கும். முதல்ல நம்பிக்கையோட உங்கள் உடல்நிலையில நீங்க அக்கறை செலுத்துங்க. தாயாரின் உடல்நிலையும் அக்கறை செலுத்துங்க. அப்படி பண்றது மூலமா அந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தி ஆயிடும். நான் சொன்ன வழிபாடை கண்டிப்பா பண்ணுங்க. நிச்சயமா இந்த பாதிப்புல இருந்து நீங்க வெளியில வருவீங்க. பராபவ வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமா உங்களுக்கு இருக்கும்.